நம்மளோட தென் தென்கோடியில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்தை வந்து விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த விரிவாக்க பணி வந்து 2 விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஏர் சைட், அதாவது ஏரோப்ளைன் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஏரியாவுக்கு வந்து ஏர் சைட், அதை வந்து 115 கோடியில் வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இன்னொன்று வந்து சிட்டி சைடு அப்படிமோ, சிட்டி சைடில் வந்து 204 கோடி ரூபாயில் வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு 80% மேலே வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தில் வந்து எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த அப்கிரேடேஷன் ஒர்க் தூத்துக்குடியில் நடக்கிறது வந்து பேசஞ்சருக்கு வந்து தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் பில்டிங் வந்து இந்த பில்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டப்பட்டது. வருங்காலத்தில் வந்து அந்த நம்ம பேசஞ்சர் வெளிநாடுகள்லேருந்து வராங்க, சிங்கப்பூர், மலேசியா, இங்கே அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. அவங்களும் வந்து நம்ம தூத்துக்குடியில் இறங்கும்போது வந்து தே வில் ஃபீல் நம்ம ஊர் வந்து ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஃபீல் தட் ப்ரௌட், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் வந்து நம்ம ஏர்போர்ட் டைரக்டர் கூட இருக்காப்புல, சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் வந்து தே ஆர் ஒர்க்கிங் டே அண்ட் நைட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். இடையில கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு, அதை வந்து இப்போ கவர் பண்ணி எல்லாம் முடியும் தருவாயில் இருக்குது. இது முடிஞ்ச பிறகு வந்து நமக்குள்ள தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டோட சேவை வேற வந்து வருங்காலத்தில் வந்து வில் பி பிளானிங் ஃபார் த இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன். இப்போ ஏர்லைன்ஸ் யாரும் முன்னாடி வரல. இந்த கமிஷனிங் டேட்டில் வந்து தே வில் பி ஹேவிங் மோர் இன்ட்ரெஸ்ட். நம்ம பக்கத்து நாடுகளில் வந்து விமான போக்குவரத்து சேவையை தொடங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி. சார், இங்கே உள்ள இந்த சென்னை பரந்தூர் விமான நிலையம் புதிய விமான நிலையம் அமைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கு? புதிய விமான நிலையம் வந்து தஞ்சாவூரில் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து நிலம் கேட்டிருக்கோம். அந்த நிலம் கொடுத்தாங்கன்னா வந்து தஞ்சாவூரில் வந்து நமக்குள்ள சிவில் விமான போக்குவரத்து தொடங்கும். அப்புறம் பரந்தூரில் வந்து வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இப்போ வந்து தமிழக அரசாங்கம் வந்து அந்த வேலைகளை தொடங்குவதற்கான டெண்டரை வந்து இது பண்ணுவாங்க. இன்னும் வந்து தமிழக அரசும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து கட்டுவாங்க. இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து தமிழக அரசோட கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் வரும்போது வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி வில் கம் அண்ட் ப்ரொவைட் தி சர்வீஸ் அட் பரந்தூர் விமான நிலையம். தூத்துக்குடியோட வேலைகள் வந்து டிசம்பர் மாதம் கடைசியில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதாவது வந்து பயணிகளோட அந்த டெர்மினல் பில்டிங், அதுக்கப்புறம் ஃபயர் ஸ்டேஷன், உள்ள இருக்கக்கூடிய ரன்வே விமான நிலையம் ஓடுதளம், அதோட ஏரோப்ளைன் பார்க்கிங் ஏரியாலாம் வந்து டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் டெக்னிக்கல் பிளாக் இருக்குது, அது வந்து மார்ச்சில் முடியும். அநேகமாக வந்து டிசம்பரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வந்து இந்த புது பில்டிங்கை வந்து பயணிகளோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கு. இப்போ இரவு நேர விமான சேவைகள் வந்து விமானங்கள் வந்து இரவில் வந்து ஆப்ரேஷன் தேவைன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து வி வில் கோ ஃபார் த இரவு நேர ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணுவோம். இரவு நேர ஆப்ரேஷன் வச்சுங்க 24 மணி நேரம் ஏர்போர்ட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஏர்பஸ் 321 வரும்போது வந்து பெல்லி கார்கோ அப்படிம்போம், விமான பயணிகளோட வந்து அந்த கார்கோ போகும். அடுத்தால வந்து இங்கே நம்ம தூத்துக்குடி போர்ட்டுனால வந்து விமானத்தோட சரக்கு விமானங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப சொல்லுங்க. வெளிநாடுகளுக்கு இப்போ வந்து இந்த ஏர்போர்ட் வந்து உள்நாட்டு சேவைக்காக இருக்குது. இங்கே வந்து லோக்கலில் வந்து டிமாண்ட் இருந்துச்சுன்னா வந்து நாங்களும் வந்து அகில உலக சேவையை வந்து தயார் பண்ணதுக்கு வந்து இது பண்ணுவோம்.
இப்போ இந்த நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்தில் வந்து மக்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி மேற்கில் வந்து அரேபிய நாடுகள்லேருந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஏற்கனவே ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த மூணுலையும் வந்து உங்களுக்கு வந்து சேவைகள் தொடங்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு. ஏன்னா வந்து இங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து இந்த கிழக்கு மேற்கு மாநிலங்களில் தான், நாடுகளில் தான் நிறைய வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். இல்லை, அதை வந்து விமான நிலையம் வந்து, அதாவது விமானம் ஏர்லைன்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ பயணிகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் தான் வந்து நிறைய பேர் பயணம் பண்ணதுக்கு தயாராக இருந்தால் விமான நிலைய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை, ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து டெவலப்மெண்ட் வந்து பண பற்றாக்குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பேசஞ்சர் க்ரோத் இருக்குது, ஏரோப்ளேன் க்ரோத் இருந்துச்சுன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி வில் கண்டினியூஸ்லி நிறைய பணங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்போர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ணுவோம். அதனால் வந்து இப்போ வந்து 388 கோடி இன்னும் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து தயாராக இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ 3 டெய்லி வந்து 3 சேவைகள் இருக்குது, 3 அரைவல், 3 டிபார்ச்சர் இருக்குது. வருங்காலத்தில் வந்து இந்த கொரோனா வரைக்கும் முன்னாடி வந்து 5 ஃப்ளைட் இருந்துச்சு. நயா புது டெர்மினல் பில்டிங் வந்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து விமான சேவைகள் வந்து கூடும். ஏன்னா முன்னாடி இருந்தது வந்து முன்னாடி 5 ஒரு நாளைக்கு 5 அரைவல் 5 டிபார்ச்சர் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த வின்டர் ஷெடியூலே கூடதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அடுத்த மாதம், அதாவது சம்மர் ஷெடியூல் ஒன்று இருக்கும், இன்னொரு வந்து வின்டர் ஷெடியூல் வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து வின்டர் கிடையாது, வடக்கு நாடுகளில் வந்து வின்டர் இருக்கும். அப்போ வந்து வின்டரில் வந்து வெளிநாட்டு மக்கள் ரொம்ப வரும்போது வந்து வச்சுங்களேன் ஆப்ரேஷன் வந்து கூடும். நானும் வந்து இந்த ஊரில் இருக்கனால வந்து சேவைகள் கூட்டத்துக்கு வந்து இது வந்து 180 பேசஞ்சர் போகிறதுக்குள்ளது வந்து முதல்ல வரும். ஆனால் நம்ம விமான நிலையம் வந்து இது வந்து வச்சுங்களேன் 320 பேசஞ்சர் வர கெப்பாசிட்டி வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஏர்லைன்ஸ் கம்பெனி வந்து பெரிய ரக விமானங்களை ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.